உலகத்துல எவ்வளவு வேலை இருந்தோம், நீங்க ஏன் தேவனுடைய பணியை தெரிந்து கொண்டீங்க? பிரைஸ் லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் காஸ்பல் டிவி. இது நான் உங்க யாக்கோபு. நீங்க கவனிச்சுட்டு இருக்கிற ப்ரோக்ராம் சத்தியத்தையும் அறிவீர்கள். ஹல்லேலூயா. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜனங்கள் பக்தி விருத்தி அடைகிறதுக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்துவ அறிந்தவங்க, சபைக்கு செல்றவங்க, ரகசிய கிறிஸ்தவர்களா இருக்கவங்க எல்லாருமே வசனத்துல தேறி வரும்படியா, அதாவது நம்ம மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்கள், அது வெவ்வேறான ஊழியத்துல இருக்காங்க இல்லையா, அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசி, எவாஞ்சலிஸ்ட், இந்த மாதிரி பல்வேறு ஊழியர்களை அழைச்சு பொதுவா 5 கேள்விகள் கேட்கிறோம். ஓகேவா? நம்ம மத்தியில இன்னைக்கு ஒரு அப்போஸ்தலர் வந்திருக்கிறாரு. ஓகே, அவருடைய பேரு, அவருடைய ஊழியத்தினுடைய பேரு, ஆண்டவர் எப்படி கொடுத்தார் அந்த ஊழியத்தை, தன்னை பத்தின ஒரு இன்ட்ரோ அவர் கொடுப்பாரு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர், நீங்க உங்களை பத்தி நீங்களே சொல்லலாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லமை உள்ள தேவன். பாருங்க, இது கேரளமும் தமிழ்நாட்டினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கிதியோன் மிஷன் சர்ச் ஆஃப் இந்தியா என்ற ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தினுடைய பவுண்டரும், இந்த ஸ்தாபனத்தை ஆண்டவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிற தேவன் பெரியவர். அப்போ ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்கு காரணம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல. ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருப்பான். அந்த கஷ்டத்தில் இருக்கிற அந்த வேளையில தேவனுடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சோம்னா அது தியானிக்கிறது பாக்கியம். அநேகம் பேர் கஷ்டத்தில் இருக்கிற வேளையில என்ன செய்வாங்க, இந்த கஷ்டம் வரும்போது இந்த உலகத்துல வாழணுமா வேண்டாமா, அப்படிப்பட்டதான சூழ்நிலையை உங்களை வாழ்க்கையில், அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டு என்னை நேரிட்டது. அப்போ நோய் பிடிக்கப்பட்டு பிள்ளைகளின் வாழ்க்கையில இன்னைக்கு மறிப்போனோம், நாளைக்கு மறிப்போனோம் வீட்டுக்காரங்க பார்த்துட்டு இருக்கிற வேளையில, அப்போ என்னுடைய மனைவி ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசி, ஆர்சி கிறிஸ்தவனா இருந்தாலும் பிம்பங்களை ஆராதிக்க மாட்டாங்க. ஆனா பைபிள் சம்பந்தமான காரியத்துல கரெக்டா கடைபிடிக்கிறது. அப்ப இந்த ஆர்சி பைபிளை எடுத்து எனக்கு கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த சதர்ஷ வாக்கியங்களை வாசிக்கும்படிக்கு. சதர்ஷ வாக்கியங்கள் இந்த நீதிமொழியின் புஸ்தகம் ஒரு நாளும் 32 திவசங்களை இப்படி வாசிக்க அப்ப வாசிக்க எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்ப எனக்கு படிப்பிலும் குறவு, படிப்பும் குறவு. படிப்புன்னு சொன்னா அது சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட படிப்பு. அப்படி அந்த படிப்பில் குறைவா இருந்து எனக்கு இந்த வசனம் கூட்டி கூட்டி வாசிக்கிறது பழக்கம். இந்த வசனத்தை கூட்டி கூட்டி வாசிக்க ஒரு வசனம் என்னை தொட்டது. சங்கீதம் 119 அதனுடைய 14வது வசனம். சங்கீதம் 119:17, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். ஆமென். அப்ப இதுல மலையாளத்தில் எப்படி இல்லை, നിന്റെ ചട്ടങ്ങളെ പഠിപ്പാൻ എനിക്ക് തക്കവണ്ണം കഷ്ടത്തിൽ ആയിരുന്നത് എനിക്ക് ഗുണമായി. മലയാളത്തിൽ அப்படி இருக்கு. அப்ப தேவனுடைய தியானிக்க எனக்கு தியானிக்கும்படிக்கு கஷ்டம் வந்தது, எனக்கு குணமாயிற்று. அது வரவிட்டா, அந்த கஷ்டம் வரவிட்டா நான் இந்த வசனத்தையும் அறிய மாட்டேன், இயேசு அறிய மாட்டேன். அப்ப இயேசு அறிஞ்சு அந்த கஷ்டம் வந்ததுனாலே இயேசு அறிய முடிந்தது. அந்த இயேசு அறிய முடிந்த காரணத்தினால அவர் என்ன செய்யறாருன்னா என்னை கூடுதலா இஷ்டப்பட்டுட்டு. அப்போ டெய்லி இந்த நோயில படுத்திருக்கிறேன், ஆனா டெய்லி இந்த வசனங்களை வாசிக்கிறது. ஆர்சி பைபிள வசனம் மாத்திரம் வாசிப்பேன். அப்ப வசனத்துல அவர்கள் பேசும்படி அல்ல இந்த வசனம், அவர்கள் பேசும்படி அல்ல இந்த வசனம். இந்த வசனத்தை டிஃபரண்டா இருக்கிறது சொல்லி ஒரு ஆச்சரியம் வந்துட்டு நான் ஒரு ஆர்சிக்காரனா இருந்தேன். அதனால எனக்கு டிஃபரன்ஸ், ஒரு பெரிய மாற்றம். இந்த வசனத்துல இருக்கிறது உண்மை. உண்மை என்ற இருதயத்துல
பதிச்சிட்டேன். இந்த இருதயத்துல பதிச்சதுனால எனக்கு அது வந்துட்டு பயங்கரமாய் என்ன அப்போ ஆண்டவரால் என்னை சௌக்கியப்படுத்த முடியும், ஆண்டவரால் ரட்சிக்க முடியும், அப்படியே எனக்குள்ளால ஓடிட்டே இருக்கு. அப்படித்தான் எனக்கு ஒரு விடுதலை தந்தா ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்படிக்கு. இவ கடையில கடந்து ஊழியம் செய்ய முடியாது இல்லையா? அப்போ ஒரு ஊழியத்தை தந்தா, எனக்கு ஒரு விடுதலை தந்தா தான் எனக்கு ஊழியம் செய்ய முடியும். அப்படி தேவனுடைய சமூகத்துல என்ன செய்துட்டேன், பொருத்தனை எடுத்துட்டேன். அப்போ விடுதலை ஆகி வந்த பிறகுதான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தொடங்கினேன். அப்போ இயேசுவனுடைய ஊழியத்தை அப்படித்தான் செய்யணும். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு 3 வருஷம் 4 வருஷம் பைபிள் கிளாஸ் படிச்சுட்டு என்ன செய்வாங்க, உடனே பைபிள் எடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஊர்ல போவாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க. அதில் எந்த மனுஷன் ஊழியத்தை செய்கிறானோ செய்கிற மனுஷனுக்கு அந்த செய்கிற காரியத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருக்கணும். அது அடுத்த சப்ஜெக்ட்ல பேசுகிறேன். அப்போ இப்படித்தான் இயேசு அறிந்து இந்த ஆண்டவருக்குள்ளால வர காரணம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக அவருடைய தன்னுடைய சாட்சியவே சொல்லி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். அழகாக பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே தன்னுடைய சாட்சியம் எப்படி ஆண்டவர் தன்னை இழுத்து கொண்டார் என்பதையும் வந்து சொல்லிட்டார். சரி, நம்ம நேரடியாகவே கேள்விகளுக்குள்ளே போகலாம். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். முதலாவது கேள்வி நாங்கள் எல்லார்ட்டையும் என்ன கேட்குறோன்னா, உலகத்தில் நிறைய வேலைகள் இருந்தும் ஏன் இந்த தேவனுடைய பணியை வந்து தெரிந்து கொண்டீங்க? அதனுடைய ரீசன் என்ன? அவ்வளோ வேலைகள், அவ்வளோ தரப்பு, அவ்வளோ நாடுகளில் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஓப்பனிங் இருக்குது. ஆனாலும் ஏன் இந்த தேவனுடைய பணியை நீங்கள் இதைத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு முழு நேரமும் தேவனுடைய பணிக்குன்னு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து வந்தீங்கிறத நீங்கள் சொன்னால் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அது தேவனுடைய பணி. எனக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் டிரைவராக இருந்தேன், கேரளா டிரான்ஸ்போர்ட் டிரைவராக இருந்தேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த சின்ன வயசுலேயே டிரைவர் தான். அப்போ என்னை கைடன்ஸ் பண்ணுகிற யாரோ என்னை பின்தொடர்றாங்க. சிலவங்களுக்கு புரியாது. ஒரு மனிதனை ஆண்டவர் இழுக்கிற விதத்துல அவரை கைடன்ஸ் பண்ணும்படிக்கு பிறகு எந்த சத்தம் வந்துட்டே இருக்கு. அப்படித்தான் நான் வண்டி பஸ் எல்லாம் ஓட்டிக்கிற சமயத்துல என்ன ஒரு கைடன்ஸ் பண்ணும்படி யாரோ என்ன கைடன்ஸ் பண்ணுகிறாங்க. ஆமா, அப்படி ஆமா ஆமா, அந்த கைடன்ஸ் யாரோ என்ன வந்துட்டு யாரோ உந்துறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க தொடங்கிட்டேன். இந்த களிகளிலிருந்து திருவனந்தபுரம் போவேன். திருவனந்தபுரம் போகும்போது செயின் சர்வீஸ் பஸ்ல இருந்து ஜெபித்துட்டே இருப்பேன். இந்த ஜெபிக்கிற வேலையில ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாவங்களுக்கும் கிடைக்கும் அந்நிய பாஷை, எல்லாவங்களும் பாஸ்டர்ஸ் எல்லாம் கை வச்சு ஆமா அந்நிய பாஷை எல்லாம் கிடைக்கும் வைப்பு இருக்குது. உண்மையா சொல்லுகிறேன், ஸ்தோத்திர யாகங்களை திருவனந்தபுரத்திலிருந்து களிகாலிலிருந்து திருவனந்தபுரத்தில் போகிற வழியில ஜபம் பண்ணிட்டே நம்ம ஸ்தோத்திர பலியே சொல்லிட்டே இருக்கு. அப்படி பேசிக்கொண்டிருக்கிற வேலையில தான் ஒரு நாள் திடீர்னு நாக்கு திணற தொடங்கிட்டு, நாக்கு திணறி அது ஒரு அந்நிய பாஷையாய் மாறிட்டு. அப்படிதான் பஸ் ஓட்டிட்டு இருக்கிற சமயத்துல தான் அந்நிய பாஷை கிடைச்சு. சிலவங்க நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடைக்குமா, பயங்கரமா ஜெபம், காலையில இருந்து மாலை வரை ஜெபம். எப்ப 5 ட்ரிப் அடிக்கணும், 5 அங்கோட்டு 5 இங்கோட்டு, இந்த 5 ட்ரிப்லையும் ஜெபம். அப்படி அந்த ஜெபத்துல கிடைச்சதான் அந்நிய பாஷை. அது யாரும் கையும் வைக்கல, அல்லாமதான் அந்நிய பாஷை ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு வரம். அது கிடைச்ச உடனே ஆண்டவர் சில வழிகள்ல நடத்த தொடங்கிட்டார். இந்த பஸ் ஓட்டிட்டே அநேக பேர் சுவிசேஷத்தை சொல்ல தொடங்கிட்டேன். இயேசு யார் என்று உள்ளதை பேச தொடங்கிட்டேன். இயேசு எப்படிப்பட்டவர் சொல்ல தொடங்கிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கலாட்டு என்ன அந்த ஊழியத்துக்குள்ளால கொண்டு போகுது. அது ஆண்டவருடைய செயல். அது ஆட்டோமேட்டிக்கலாயிட்டு கொண்டு போகுது. ஒரு மனுஷன்கிட்ட சுவிசேஷம் சொல்லுகிறேன், வேற ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போறேன், அங்கே என்ன நடக்குது,
அங்கேயும் விடுதலை நடக்குது. ஒரு 50 மனுஷன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லுகிறேன், அந்த வீட்டுக்கும் ரட்சிப்பு வருது. அப்போ அந்த சுவிசேஷத்தை பேச பேச அப்போ அப்படியே ஆட்டோமேட்டிக்கலா என்ன கொண்டு வந்து ஃபுல் டைம் ஊழியத்துல கொண்டு வந்துட்டார். அப்படிதான் ஊழியத்துல வந்தது. ஹல்லேலூயா. ஆக்சுவலாக ரொம்ப அழகா பாஸ்டர் சொன்னாங்க. என்னன்னா, தேவனுடைய அழைப்பு ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அந்த அழைப்பு அவனை வழி நடத்தும். ஓகேவா? அவர் அழகா உண்மையா சொல்லிட்டாரு. நிறைய ஊழியர்களே இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏத்துக்க அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இது ஓகே அந்நிய பாஷை இங்கே தான் கிடைக்கும், இப்படி தான் கிடைக்கும், இந்த பேட்டர்னில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பந்தி விசாரிக்கும் போது கூட வந்து கிடைக்கும். ஓகேவா? எனக்கும் வந்து நான் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் ஏறுறதுக்கு போகும்போது ஒரு ப்ரேயர் முடிச்சு நான் துதிச்சிட்டே வரேன். அந்த இடத்துல தான் அப்படியே டங்ஸ் வந்தது. பாஸ்டர் இப்போ ஒய்ஃபுமே தனியாக மாடியில் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்நிய பாஷை அவர் வந்து உள்ள நிரப்புறாரு. ஓகே, இப்போ பாஸ்டர் சொல்லும் போதும் அவர் தேவனை அதிகமாக துதிக்க அந்த வசன தாகத்தில் இருக்கும்போது ஆவியானவர் தன்னை நிரப்புறாரு. ஓகே, டங்ஸ் அப்படியே வந்து ட்விஸ்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல இது எனக்கு இதை சொல்லும்படியா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, அந்நிய பாஷை நீங்க வாஞ்சிங்க, நீங்க எப்போ ஆண்டவர் துடிக்கிற பேட்டர்ன்லயே இருங்க, கண்டிப்பா உங்களையும் நிரப்புவார். சரி, முதல் கேள்வி உண்டான பதில் ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா பாஸ்டர்? அவருக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், ஒரு கைடன்ஸ், ஒரு லீடிங், இதை செய் அதை செய், ஓகேவா, இப்படி செய்யணுங்கிற ஒரு இதை யாரோ ஒருத்தர் இருந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா? உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்க? யாரோ ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை அப்படியே ஒரு சரியான பாதைக்குள்ள தள்ளுற மாதிரி தோணுதா? முழங்கால் படியிடுங்க. ஓகே, வசனத்தை அதிகமாக வாசிங்க, அந்த வசனம் மட்டும்தான் உங்களை வழி நடத்தும். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். நம்ம அடுத்த கேள்விக்கு நேராக போகலாம். ரெண்டாவதா கேள்வி, இப்போ ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்தானா என்ன? இந்த கேள்வி ஏன்னா நிறைய இப்போ ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஆவிக்குரிய சபைகள்னு இருக்கிற இந்த இதில் ரட்சிக்கப்பட்டீங்களா, எப்போ பட்டீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க இல்லையா? இது வந்து ஒரு நாளில் நடக்கிறதா, அதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுக்கிறது தான் ரட்சிப்பு. ரெண்டாவது ஞானஸ்தானம், அது எப்படி எடுக்கணுங்கிறது வசனத்தின்படி நீங்கள் விருப்பம் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா அதை வேண்டாம். ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன? இதுதான் ரெண்டாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட். இந்த ரட்சிப்பு, ஒரு மனுஷன் ரட்சிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை அறியணும். அப்போ இந்த யோவான் புஸ்தகம் 10:9 வாசிக்கும் போது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள் பிரவேசித்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், உள்ளும் புறம்பும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைய முடியும். அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார்? நானே நல்ல மேய்ப்பேன், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள் பிரவேசித்தான். அப்ப என் வழியாய், அவருடைய வழி, அவருடைய சத்தியம், அவருடைய நீதி, அவர் சொல்லுகிற வார்த்தை படியாய் உண்மையாய் உள் பிரவேசித்தால், கிறிஸ்துவுக்குள் உள் பிரவேசிக்கிறது, கிறிஸ்துவுக்குள் வருகிறது. வந்து உள்ளால வந்தா அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆட்டோமேட்டிக்கல் அவன் ரட்சிக்கப்பட்டாச்சு. அவன் அதிலிருந்து உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறான். அவன் வாழ்க்கை மாறுகிறது, சேஞ்சிங். அவன் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை மாறுகிறது. வரணும், கிறிஸ்துக்குள் வரணும். கிறிஸ்துவ வழியில் நான் ரட்சிக்கப்பட்டேன் இப்போ சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? சிலவங்க கேட்பாங்க, ஒரு 12 ஸ்டைல் எடுத்து தலையில குத்திட்டு சொல்லுவாங்க, இந்த ரட்சிக்கப்பட்ட இவ்வளவு நாள் ஆச்சு. அப்ப அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஜூவலர்ஸ் ஏதோ போட்டிருந்தா அதே குறிச்சு அறுப்பாங்க. ஆனா போடுறாங்க. ஆனா பாருங்க, அவங்க சபைக்குள்ளாலே அவங்க கெட்டுற வாட்சிக்கே எவ்வளவு விலை தெரியுமா? சொர்ணம் தான் உள்ளால. அவங்க உடுக்கிற சாரி எப்படிப்பட்ட சாரி, 3 லட்சம் ரூபாய்க்கு விலை பிடிப்புள்ள சாரி வரை அவங்க உடுக்குறாங்க. தலையில போடுகிற ஸ்கார்ப் வந்துட்டு வேற மாடல். எவ்வளவு செயல் எடுத்து தலையில கூத்துறாங்க பாத்தீங்க. இது ரட்சிப்பா? நோ, ரட்சிப்பு கிடையாது. ஆமா, ஆனா கிறிஸ்துவுக்குள், வெளியே இல்ல. வெளியில இருந்த மனுஷனுக்கு வெளியில இருந்து என்ன வேணாலும் பேசலாம், உள்ள வந்தா பேச முடியாது.
கிறிஸ்துக்குள் வந்தா எந்த மனுஷனுக்கும் தேவையில்லாத பேச முடியாது. அப்ப கிறிஸ்துக்குள் வெளியே என்ன வேணும்னு பேசிட்டான். உள்ளால வந்துட்டான். நாம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அவனால தேவையில்லாத காரியங்களை பேச முடியாது. இப்படி பேசுகிறபடினால அநேகம் பிரச்சனைகள் வருகிறது. அநேகம் பேர் கிறிஸ்துக்குள் வர மடிக்கிறாங்க. நான் பழைய இடத்துல இருந்துட்டு போட்டு பழைய காரியங்களே செய்துட்டு போவோமே, அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த ரட்சிப்புக்குள்ளால இவங்க வரணும். இந்த ரட்சிக்கப்பட்டு ஸ்நானமேற்ற மாத்திரம்தான் அவன் விசுவாசி. அவன் பாவத்தை சாகுறான். பாவத்தை சாகுறது நீதிக்கு படைக்கிறான். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த பாவத்தில் சாக முடியும், அவன் நீதிக்கு பிழைக்க முடியும். அல்லன்னா வெளியில் நின்று நான் ஸ்நானம் எடுத்தாச்சு, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன், அந்நிய பாஷை கிடைச்சாச்சு, எல்லாம் கிடைச்சாச்சு. இப்ப மைய கூட்டத்துல இருந்து 10 பேரை கூட்டத்துல இருத்திய அந்நிய பாஷை படிப்பிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ இது உங்களுக்கு எது தெரியும்? இப்போ நான் ஒரு கொன்னம்பட்டில் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு சபை இருக்குது. அந்த சபையில இந்த அந்நிய பாஷையை படிப்பிக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை இவர் பேசுவாரு, அது கூட்டத்துல அதே போல அவங்க பேசி படிக்கணும், படிப்பிக்கிறாங்க. அந்நிய பாஷை கிடைச்சிட்டு இனி அவன் பரலோகத்தினுடைய ஆளு. அப்படியே சங்கதி போயிட்டே இருக்கிற இந்த உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. அதனால தான் நான் உண்மையா சொல்லுகிறேன், என்னை யாருமே பிடிக்காது, என்ன யாருக்கும் பிடிக்காது. எனக்கும் இப்போ நீங்க என்ன பேசுறீங்க, ஆனா என்ன தெரிஞ்சவங்க ஒண்ணு என்கிட்ட கிட்ட நெருங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அவ வசனத்துல கரெக்டா இருப்பேன், ஆனா இந்த கிறிஸ்துவ வெளியில இருந்துட்டு எது வேணாலும் பேசலாம். உள்ளால வந்தவனுக்கு எப்போ அதுக்கு ஒரு கட்டளை இருக்கும், அதனோட திட்டம் இருக்கும், அதனுடைய காரியம் இருக்கும், எல்லாத்துக்குமே இப்படித்தான் இருக்கணும். அப்ப உள்ள வந்துட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை பார்க்கறான். அவன் வாழ்க்கை மாறுகிறது, சேஞ்ச் ஆகுறது, எல்லாமே சேஞ்சிங். பின்ன வந்துட்டு பார்த்தானா ஸ்நானம், அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் ஸ்நானம் எடுக்கணும். வார்த்தை கேட்காத, தெரியாத சின்ன பிள்ளைகளை பிடிச்சி ஸ்நானம் கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு பெரிய ஆள் வராருன்னா இன்னைக்கு 15 வயசான 12 வயசான பிள்ளைகள் எல்லாம் ஸ்நானத்துக்கு போய் இருக்குது. ஏந்தானா இவர் ஸ்நானம் கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இதுக்காகவே ஒரு திட்டமே வச்சிருக்காங்க. அப்போ வசனம் கேட்டு மனம் திரும்பி ஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அல்லாத சிக்ஷாவதிக்குள்ள போறான். ஸ்நானம் அப்படித்தான் இருக்குது. ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்நானம் எடுத்துட்டான் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அவனோட வாழ்க்கை பாவ வாழ்க்கை அவனட்டு மாறாது. ஆமா, ரட்சிக்குள்ள வராது இருந்தாலும் நடக்காது. அப்படித்தான் ஸ்நானம் எடுக்க. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். ஆக்சுவலா இப்ப 2 விஷயத்த சொல்லிட்டேன். ஆமா ரெண்டுமே அழகா ஷார்ட்டா. ஹல்லேலூயா. ரொம்ப அழகாவே இந்த 2வது கேள்விக்கு உண்டான பதிலையும் பாஸ்டர் சொன்னாங்க. ரட்சிப்புனா என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ள வரணும் ஃபர்ஸ்ட், ஓகேவா? அவருக்குள்ள, அவர் தான் வாசலா இருக்கார், அவர் தான் என்ட்ரன்ஸா இருக்கார் இல்லையா? அவருக்குள்ள வரும்போது தான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் அடைவான் அப்படின்ட்டு யோவான் 10:9 அந்த வசனத்தை எடுத்து காட்டினாங்க. அவருக்குள்ள வந்த ஒரு மனுஷன் மாத்திரம்தான் பேப்டிசம் எடுக்க முடியும், ஞானஸ்தானமே எடுக்க முடியும். எல்லாரும் எடுக்க முடியாதுங்கிறத நாம வசனத்தின் மூலியமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அடுத்த கேள்விக்கு நேராக போகலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இப்போ அடுத்ததா என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த வாலிப பிள்ளைங்க சபைகள்ல, உங்க சபையில பிரயோஜனப்படுறாங்களா, மற்றபடி பொதுவாகவே தேவனால உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கிறாங்களா, இல்லை உபயோகப்படுத்த முடியலையா அப்படிங்கிறது நீங்க பார்த்தது உங்களுடைய அனுபவத்துல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். நீங்க ஏன்னா நிறைய சர்ச்சஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இது மெயின் பிரான்ச்சா இருக்கு, பாக்கி இதை தவிர 4 சர்ச் இல்லையா, நிறைய உங்களுக்கு சர்ச் பிளான்டிங் அந்த மினிஸ்ட்ரி இருக்கிறனால நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க எப்படி வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வாலிப பிள்ளைகளை இப்போ என்னுடைய கண்டிஷன்ஸ் போனா, இந்த பிள்ளைகளை இப்போ இதே நான் கட்டுற ரைட்டா இப்படி போயிட்டு இருந்தேன்னா, இந்த பிள்ளைகளை ஒரு தலைமுறை தாண்டும் போது பிள்ளைகளே இருக்காது. பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாட்டு தான் கிறிஸ்துவுக்குள்ளால கொண்டு வர முடியும். கொண்டு வர முடியும். அவர்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் உணர்த்தி கொடுத்து, சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் உணர்த்தி கொடுத்து, தனியா பிடிச்சு பேசி
அவங்களுக்கு ஒரு நல்ல போதனை கொடுத்து அப்படியே கிறிஸ்துக்குள்ளால கொண்டு வந்தா வருகிறாங்க, பிள்ளைகள் வருகிறாங்க, வருகிற பிள்ளைகள் நிற்கிறாங்க, வருகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க, சபைகள்லையும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, ஒன்றும் இல்லாத இருக்கிற நேரத்துல அவங்க இயேசு வேணும், இயேசு வேணும், பிள்ளைகளையும் இயேசுக்குள்ளால வளர்த்துவாங்க, ஜெபம் பண்ண கொண்டு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா தேவனை அறிந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையாங்க. இவன் காரு பங்களா காரியங்கள் எல்லாம் வரும். வந்த உடனே என்ன செய்வாங்க, தம்முடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு லோகத்துக்குள்ளால கொண்டு போயிடுறாங்க. இப்ப பாஸ்டர் தன்னுடைய சபையில பாஸ்டரா இருக்கிற பாஸ்டர் பிள்ளைய என்ன செய்வாங்க, அமெரிக்கா விட்டுருவாங்க படிக்குது. எங்க இருக்கிற விசுவாசிகள் எங்க இருப்பாங்க, எங்க இருப்பாங்க. ஆனா இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்டர்ஸே நினைச்சுக்கிறாங்க, சபையில மக்களுக்கு மாதிரி காட்டுறாங்க, என்ன பிள்ளைய அமெரிக்கா விடுவாங்க, ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இந்த வெளிநாட்டுகளுக்கு டாக்டர்ஸை படிக்க விடுறதுக்கு, ஆனா இந்த இதை எடுத்து வச்சிருப்பாங்க ஏஜென்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ காரக்குணம் ஆஸ்பத்திரியில் போனா ஆஸ்பத்திரியிலே டாக்டர்ஸ் இந்த பாஸ்டர்ஸ் ஏஜென்சி இருக்கிறாங்க. எல்லா ஆஸ்பத்திரிகள்லையும் கார்டு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு கார்டும் கிடையாது. எல்லா ஆஸ்பத்திரிகளையும் எஸ்பி போற்று முதல் இங்கோட்டு இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரிகள்லையும் பாஸ்டர்ஸ் கார்டு இருக்கு. இவங்களுக்கு நோய் வந்தா ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட். ஆனா இவங்களை பண்ணுகிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் இவங்க கொண்டு கொடுக்கிற விசுவாசிகள்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க சமூகத்துல. அந்த நீங்க போங்க, பிபிகேல போங்க, இல்லைன்னா இந்த இடத்துக்கு போங்க, இல்லைன்னா இந்த ஆஸ்பத்திரி போங்க, இல்லைன்னா இந்த ஆஸ்பத்திரி போங்க, ரெஃபர் பண்ணி விடுவாங்க, எல்லாம் கேட்டர்ஸ் கொடுத்து விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவங்களுக்குள்ளால இருக்கிறபடினால இந்த ஜனங்க வளர்ச்சி அடைய மாட்டாங்க, கிறிஸ்துக்குள்ளால வர மாட்டாங்க. எங்க போனோமா என்ன ஆச்சுமா கேட்டாங்க, சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் நோயில அகப்பட்ட பாஸ்டர் தெரியுமா, நான் என்ன எஸ்பி போர்ட்டுல போய் தான் விடுதலை வந்தேன், அங்க போயிட்டு இங்க வந்துட்டேன், இயேசு விடுதலை கொடுத்து கொண்டு வந்தான்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஜெபம் இல்ல, இந்த பெரிய ஆசிரியர் சிந்தனை தான் மூளையில் ஓடும். அப்போ இந்த பிள்ளைகளை அப்படித்தான் இவங்க வளர்க்கிறாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன வருங்காலத்துல தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்து போற பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்தில் நிற்பாங்க, தவிர மற்றவங்க அவுட் ஆகும், மற்றவங்க அவுட் ஆகி போவாங்க. இப்ப நீங்க ஊழியம் செய்யல, ஓகே, உங்களை பிள்ளை வேணும்னா உங்களை அமெரிக்கால லண்டன்ல எங்க வேணும்னாலும் படிக்க வைக்கலாம். அவனுக்கு அல்ல ஒரு வருது, ஒரு ஃப்ரீ வருது, அனுப்பி வைக்கலாம். இது விசுவாசிகளை பைசா எடுத்தே இப்படி செய்யறாங்களே. அப்படி செய்யும்போ அடுத்த ஜெனரேஷன் எப்படி வளரும், அவங்க கண்ணு இவங்க போனது போல எல்லாம் இருக்கும். எப்படியாவது என் பிள்ளைய கூட என்ன செய்யணும், அனுப்பணும், அப்படித்தானே போகும். அந்த சிந்தனை வரும். அவர் போனோம்னா, அவர் பிள்ளை போனோம்னா என் பிள்ளை அனுப்பக்கூடாத, அவன் பிள்ளை கிறிஸ்துக்குள்ள வளர மாட்டான். அவன் ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்சவன என்ன செய்வான், உடனே அவனை தலைக்குள்ளால தேவையில்லாத கேட்டி அவனை என்ட்ரன்ஸ் எழுத வச்சிருவான், உடனே டாக்டர் அல்லனா வேற செட்டு. அப்போ இப்படி செட்டாட்டு மாற்றி அவங்களை கொண்டு போயிடுவான். அப்போ அந்த பிள்ளையின் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, இவங்க தெரியாது, பிள்ளை அப்படி படிச்சுட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்து என்ன செய்யும், இவங்களை மதிக்க மாட்டாங்க, தாய் தகப்பனை மதிக்க மாட்டாங்க. இவங்க அனுப்பி வைக்கிற இவங்களுக்கு இது என்ன ஆகும் தெரியுமா, இனி ஏதாவது இந்த வயோதிகள், அது எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, முதியோர் இல்லத்துல ஆக்கப்படுவாங்க. இவங்களை பிடிக்காத பிள்ளைகளுக்கு அப்படித்தான் முதியோர் இல்லம் வளருது, அப்படித்தான் முதியோர் இல்லம் வளருது, அல்ல வளராது.
இதுதான் சம்பவம். அதான் பிள்ளைகள் இன்னைக்கு அதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, சமாதானத்தோட இருக்கிறாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. பிள்ளைகள் வாழ்க்கையும் நல்லா இருக்குது, நல்லா படிச்சு நல்ல நாடை பார்த்து வீடை பார்த்து அவன் தாய் தப்பனை பார்த்து பொண்ணும் கொட்டி பிள்ளைகளை ஆட்டி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ஆக்சுவலாக பாஸ்டர் சொன்னதன்படி பார்க்கும்போது, பாஸ்டர் சொன்னதில்லை, இப்போ நானுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிள்ளைங்க ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆனால் அவங்க பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க இருக்கிற சபையில் இருக்கிற ஊழியர்களாக இருக்கட்டும், உலகத்துக்குரியவைகளை நாடி தேடும்போது இவங்களுக்குள்ள கிறிஸ்துவ வர முடியாமல் போயிடுது. இவங்க கிறிஸ்துவுக்குள்ள வசனத்தில் வளர முடியாமலே போயிட்டு இருக்க சமூகத்தை வந்து பார்க்குறாரு. ஓகேவா, நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கு நேராக வந்து கடந்து போகலாம். ஃபர்ஸ்ட், இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லாருக்கும் நிறைய காரியங்கள் செஞ்சிட்டு இருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதுல நீங்க பிரதானமா நினைக்கிற ஒரு விஷயத்துல ஒரு சாட்சியா கூட நீங்க சொல்லலாம். தேவன் உங்களுக்கு செஞ்ச நன்மைகள்ல ஒவ்வொன்று பிரதானமா நீங்க எண்ணுகிறத ஒரு காரியத்தை நீங்க சொல்லலாம். ஒன்னோ இல்லை ரெண்டோ. சரி, பிரைஸ் தி லார்ட். எனக்கு வந்துட்டு எனக்கு ஆண்டவரை தெரியாது, தேவனையே தெரியாது, இயேசு என்னன்னு தெரியாது. ஆனா நான் புரிந்து கொள்ள காரணம், கைலூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் எனக்கு வந்தது. கிட்னி, 2 கிட்னியும் ஸ்டக் ஆயிட்டு, கொலஸ்ட்ரால் வந்து கிட்னியை மூடும். அப்படி 2 கிட்னி ஸ்டக் ஆகி மெடிக்கல் திரும்பி விட்டுட்டாங்க, இதுக்கு மெடிசனே கிடையாது. அப்போ அந்த சாவின் பாதையிலே இருக்கக்கூடிய வழியில தான் இயேசுவை அறிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நந்தரமே சொன்னலாம், வாசிக்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் இந்த வசனம் கூட்டி கூட்டி வாசிச்சு, அப்போ கோயம்புத்தூர் இங்க வந்து என்ன இங்க உள்ள என்னுடைய இடத்துல எல்லாம் நிறைய சபைகள் இருக்குது. ஆனா இந்த சபைகள் வந்து எனக்கு பிடிக்காது. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய பேரை கேட்டாலே அவங்க என்ன செய்வாங்க, சபையிலே கேட்ட மாட்டாங்க. அப்போ என்ன கோயம்புத்தூர்ல அழைச்சிட்டு போனாங்க. ஒரு நல்ல ஒரு அண்ணா வச்சு இருந்தாங்க, என் டிரான்ஸ்போர்ட் டிப்போல மெக்கானிக் ஸ்டாஃபா இருந்தார். அவர் என்ன கோயம்புத்தூர்ல அழைச்சிட்டு போய் அங்க ஒரு ப்ரேயர்ல என்ன அட்டென்ட் பண்ண வச்சாங்க. அது ஒரு பயங்கரமான அனுபவம். நான் போய் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்க நிறைய பேருக்கு விடுதலை ஆகுறது, நிறைய பேர் பிசாசு எல்லாம் சொல்லுது. இது என்ன பிசாசா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற வேலையில திடீர்னு ஒரு மின்னல் ஒற்றை அடி அடிச்சுட்டு, மின்னல் தான் கரெக்டா பார்த்தோம்னா மின்னலா இருக்கும், டப்புன்னு அடிச்சு. அந்த அடியோட சத்தவனை போல கிளாச்சு. அது தேவனுடைய வல்லமையா இருந்தது, சக்தி. அடியோட கீழே விழுந்துட்டு, இந்த அடியோட கீழே விழுந்து அரை மணிக்கு ஒரு வரை கழிஞ்ச போறது என்ன கொண்டு போன ஆளு பயந்துட்டாரு. நான் இறந்துட்டனோ, இனி இப்போ ஏதாவது நடக்குமோ, பிரச்சனை வருமோ, இங்க வந்தா நான் கம்யூனிஸ்ட் தலைவனாலே ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படி சொல்லி பயந்துட்டார். பாஸ்டர்கிட்ட ஓடி போய் சொன்னாங்க, பாஸ்டர் எப்படி ஆகும், விழுந்துட்டான், என்ன செய்ய முடியும், ஓ ஜீவன் இல்லாத போல கிடக்குது, பார்த்தா யாரோ கை காலெல்லாம் தட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்ன. அவர் வந்து நாடியை பிடிச்சு பார்த்த போது குழப்பம் இல்லை, கொஞ்சம் கழிஞ்சிட்டு எழுந்துருவாங்க, கொஞ்சம் கழிஞ்சிட்டு எழுந்தினேன். ஆனா இந்த கிட்னில இருந்த சகல அந்த கொழுப்பினுடைய அம்சங்கள்லாம் யூரின் பாஸ்க்குள்ள வந்து கட்டிட்டு, அப்படிதான் அந்த ஒரு உடம்புக்கு அடியில போய் ஒரு கல் போட்டு இருந்து யூரின் பாஸ் பண்ண தொடங்கினது. அதுல கட்டி இருந்த சகலவும் வெளியே போயிட்டு, எல்லாம் வெளியே போடணும்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆக தொடங்கிட்டு, சரீரம் வைப்ரேஷன் கொடுக்க தொடங்கிட்டு, பசி எடுக்க தொடங்கிட்டு. அப்ப சரீரம் வைப்ரேஷன் எடுக்க தொடங்கணும்னா அவரை பிடிச்சிட்டு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும்போது சரீரம் வரைக்கும் பசி. அவர் உடன் டாட்ல எண்ணெயில சேமியா கிண்டி 2 பேட்டு தந்தார். தந்துட்டு சாப்பிட்டுட்டு போய், நீ போய் அந்த சபையினுடைய ஒரு ஓரத்துல படுத்துக்கோ, நான் அந்த நைட்டும் ப்ரேயர் இருக்கு, ஆனா ப்ரேயர் அட்டென்ட் பண்ணல, நான் தூங்கிட்டேன், காலமே தான் எழுந்துறேன், யூரின் பாஸ் பண்றேன், யூரின் கரெக்டா நான் குடிச்ச தண்ணி எல்லாம் போகுது. அன்னையில் இருந்ததான் 2 அப்பவும் சாப்பிட்டு முட்டை எல்லாம் சாப்பிட்டது அன்னைக்கு தான். பாருங்க, அது ஒரு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பாக்கியம். ஸ்ட்ரைட்டா அறிகிறது,
தேவனுடைய விடுதலை என்ன என்று நம்ம புரிந்து கொள்ளுகிறது, தேவனுடைய சக்தியை புரிந்து கொள்ளுகிறது. அது வாழ்க்கையில கிடைக்கிற எல்லாவங்களும் அது கிடைக்காது. அது கிடைக்கிற ஒரு பாக்கியம். പക്ഷെ அவருடைய அந்த வல்லமையினாலே நிறைய பேரை ஆண்டவர் சோகப்படுத்திட்டு, இப்போ ஆண்டவர் சோகப்படுத்திட்டே இருக்கு, விடுதலை ஆக்கிட்டே இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ்டர். ஆக்சுவலாக அவர் கிட்னி ரெண்டுமே டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில கூட சும்மா எதிர்ச்சியாக ஒரு இடத்துல அவருக்கு தெரிஞ்ச அந்த சமயத்துல டயாலிசிஸ் கிடையாது. அப்படி டயாலிசிஸ் அந்த சமயத்துல இருந்திருந்தா டயாலிசிஸ் பண்ணிருப்போம். டயாலிசிஸ் பண்ணக்குள்ள இடம் அப்போல்ல மாத்தணும். அந்த சமயத்துல 83 ஆமா டயாலிசிஸ் பண்ணா அங்கதான் போகணும். இங்க ஒரு இடத்துல டயாலிசிஸ் கிடையாது. மெடிக்கல் காலேஜில் போறேன் இப்ப என்ன எல்லா இடத்துல மருந்தியல் டயாலிசிஸ் சென்டர் இருக்குது. சரியா? சரி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அவருடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் ஒரு மின்னல் போல வந்து தாக்கி, ஓகே, அவருக்குள்ள இருக்கிற குறைபாடுகள் நீங்கி தேவன் அவரை பலப்படுத்தி வல்லமையினால நிரப்பப்பட்டு இப்போ அவர் தேவனுடைய வல்லமையை பெற்று அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ வல்லமையை மற்றவங்களையும் வந்து டெலிவரன்ஸ் நடக்குது. நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் வந்து அவர் மூலிமா ஆண்டவர் அவருடைய நாமம் மகிமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கடைசி கேள்வி ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாட. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் பார்த்தேன். மொத்தத்தில் வசனம் அழகா யோவேல சொல்லுது, விதையானது மண்கட்டையின் மேல அது மக்கி போய் கிடக்குதுன்னு. வசனம் வந்து அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா வேர்ல்ட்ல கடல் நிறைய தண்ணி இருந்தாலும் அதை ஒரு டம்ளர் கூட குடிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, உங்க மைண்ட்ல இருக்கிறது ஓகே. இப்போ இருக்கிற ஊழியர்கள் என்ன பண்ணணும்? ரெண்டாவது, ஆத்துமாக்கள் விசுவாசிகள் இவங்க என்ன செய்யணும்? இப்போ கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில போகணும், இல்லை அவர் நேராக வந்து கூப்பிடுறாரு, எப்படியோ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு ஊழியர்கள் எப்படி நடத்தணும், ஆத்துமாக்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் உங்க ஒரு அறிவுரையா ஆலோசனையா நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சோதரம் பாருங்க, இப்போ ஊழியக்காரங்களே எபேசியர் புஸ்தகத்தை எடுங்க. அதுல 6க்கு 6 வாசிக்கும்போது மனுஷனுக்கு பிரசாதமாய் இருக்க பாக்குறாங்க இப்போ உள்ள ஊழியக்காரங்க. வாசிங்க பார்ப்போம். மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். நான் இந்த 26 வருஷம் ஆகுறது ஊழியம். இந்த 26 வருஷத்துல ஊழியத்துல நாம் பார்த்த போது அன்னைக்கு இருந்த ஊழியக்காரர் ஒரு 5 வருஷம் அல்லன்னா ஒரு 6 வருஷம், அதுக்கு பிறகு 20 வருஷம். இந்த 5-6 வருஷம் வரை நல்ல ஊழியக்காரங்களா இருந்த கிறிஸ்துவ கண்டுதான் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. இப்போ கிறிஸ்துவ கொண்டு ஊழியம் இல்லை, மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. மனுஷனை எப்படி பிரியப்படுத்த, உங்களை எப்படி பிரியப்படுத்தி அவங்க பாக்கல இருக்கிற கொஞ்சம் பைசா வாங்க முடியும். இப்ப அந்த தம்பியை பிரியப்படுத்தி ஏதோ கொஞ்சம் பைசா வாங்க முடியுமா? என்ன செய்ய முடியும்? என் ஜபத்தினுடைய ஆட்டோமேட்டிக்கலா ஒரு மாற்றம் வந்தா இந்த வீட்டுல போய் சோமன்னா இவ்வளவு கொடுப்பாங்க. அந்த ஒரு வியூல ஓடிட்டு இருக்கு வண்டி, ஊழியம் வண்டி ஓடிட்டு. இப்போ உங்களுக்கு நீங்க டெலிஸ்கான்டர் பண்ணுவீங்களோ என்ன எனக்கு தெரியல. நீங்க போட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு இவங்க படிக்கணும். அப்போ இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறாங்க, தேவனுக்கு செய்ய மாட்டாங்க. ஜெபம் கிடையாது, ஜெபம் இல்லை. இப்போ நமக்கு ஒரு ஜெபம் வேணுமா? என்ன ஜெபம் பிடிக்கும்? உடன் வாட்ஸ்அப்புக்குள்ளால போனா, இதுக்குள்ளால என்ன கூகுள்ல போனா கூட ஒரு ஜெபம் வந்துடும். எடுப்பாங்க அந்த கூகுள் ஜெபத்தை என்ன செய்வாங்க, இந்த சாணத்தை செவியில வச்சுட்டு
அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஜெபம் உங்களுக்குள்ளால எங்க போனாலும் ஆட்டோமேட்டிக்கலா பேசும். இருதயத்துல இருந்து பேச மாட்டாங்க. பிரசங்கம் எப்படி பிரசங்கிக்கலாம், மனுஷனை எப்படி பிரதிபலிக்க முடியுமோ அப்படியே பிரசங்கம். இந்த என்ன செய்யும், கூகுள்ல போனா இன்ன வார்த்தை ரட்சிப்பு, அதனுடைய ஒரு பிரசங்கம் வரும். அந்த பிரசங்கத்தை எடுத்து பேசுவாங்க. இப்போ கூகுளும் இதுவும் பேச தொடங்கும் போது பைபிள் பேசாது, வசனம் கிரியை செய்யுது. பைபிள் பேசாது, தேவன் பேச மாட்டான். அப்போ கூகுளும் இதுதான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுகிறாங்க, கிண்டி கிண்டி எடுத்து பார்த்துட்டு இதுல இருந்து என்ன வசனம், இந்த வசனம். இப்ப வந்துட்டு ஒரு அறிவாளிகள் என்ன செய்யறாங்க, வசனம் ஒத்துவாக்கி வந்து சொல்லி இறக்குறாங்க. அவங்க பெரிய அறிவாளி. அப்போ அவன் வந்து இதை பார்த்து என்ன செய்யறாங்க, ஒத்துவாயத்துக்குள்ளால போறாங்க. ஆவிக்குள்ளால இல்லையே, ஆவிக்குள்ளால வராதபடினால விசுவாசி ஆவிக்குள்ளால இல்லை, விசுவாசியும் ஆவிக்குள்ளால இல்லை, கற்றுக்கொள்ள முடியல. அவங்க ஆவிக்குள்ளால இருந்தா தான் இவர் ஆவிக்குள்ளால இருப்பாரு. அவங்க இருந்தா தான் இது நடக்கும், அவங்க இல்லைன்னா இது நடக்காது. அவர் இல்லையே. இப்போ எந்த இடத்துல பார்த்தோன்னே சிலவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு திருவட்டாறுல ஒரு நாள் ஒரு மேடையில பிரசங்கம் பண்ண போன ஒரு ஐயாவை பிடிச்சிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? ஆமா, பிடிச்சிட்டாங்க. பிடிஞ்சு அப்படியே அடிச்சு விரட்டிட்டாங்க. தண்ணி அடிச்சுட்டு இருந்துச்சு. மேடையில பிரசங்கம் பண்ண போனது பிரசங்கியாரே அப்படி இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வருது. அந்த ஒரு சூழல்ல இவங்க வாழ்க்கையில இவங்க கூகுளும் பார்த்து இந்த ஒத்துவாக்கியங்களை பார்த்து இப்படி போனா இது ஜனங்களுக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டாரு. இப்ப நான் வந்துட்டு கூகுள்ல இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நான் கூகுள்ல இருக்கிறத விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் டச் இல்லாத போகும். ஆனா நான் ஆவிக்குள்ளாலே இருந்துட்டு இந்த வசனத்தை பேசினா இந்த விசுவாசிகளுக்குள்ளாலே அது கிரியை செய்யும். விசுவாசிக்குள்ளால கிரியை செய்யும், அல்ல கிரியை செய்யாது. அப்படிப்பட்டதான ஊழியம் இல்லை. ஒரு சிலர் இருக்கிறாங்க, 100 எடுத்தா 25 பேர் இருப்பாங்க, 75 போக்கானு. 75 இந்த 75 காணாது. சிலப்போ ஒரு 80% இருப்பாங்க. இந்த 80% மாத்திரம் இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே முன்ன போக முடியாது. விசுவாசி ஏதோ வந்து வராங்க, எப்படியோ வராங்க, என்ன வேணும்னா பண்றாங்க, போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு அளவுக்கு இந்த விசுவாசிகள் இவங்களுக்குள்ளால நான் நினைக்கிறேன், இப்போ உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், நல்லா தனியா போய் இருந்த பைபிள் வாசிச்சு அதுக்குள்ள ஆவியானவருக்குள்ளால கேட்டு ஆவியானவர் கொடுக்கிற கைடன்ஸ் எடுத்து அந்த வசனத்தை எடுத்து பேசணும். ஜெபம் பண்ண மாட்டாங்க. இந்த ஜெபம் இல்ல, விசுவாசிகளையும் ஜெபம் பண்ண வைக்க மாட்டாங்க. விசுவாசிகளுக்கு தேவையில்லாத காரியங்களை சொல்லுவாங்க. இங்குல என்ன சொல்றாங்கன்னா, இங்க வேற இடத்துல சொல்லப்படுகிறது, மார்க்கு புஸ்தகத்துல ஆண்டவர் கபர்னு போனார். ஒரு பள்ளியில செய்தியை கொடுக்கிறார் இயேசு. மார்க்கு புஸ்தகம் 1 அதனுடைய 21, 22 வாசிக்கும் போது அவர் கபர்நகூமுக்கு போறார். போய் ஒரு ஜெப ஆலயத்துல பேசுகிறார். எப்படி பேசினாரு? வேத போதகரை போல பேசாமல், அப்படித்தானே சொல்லுது, வேத போதகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டாங்களா இல்லையா? அதிகாரத்தோட பேசணும். எங்க இருக்குது? இவங்களுக்கு இந்த அதிகாரம் கிடைக்கலையே, பின்ன என்ன பேசுறாங்க? ஒரு இடத்துல போனா, ஐபிசில போனா அங்க பதவிக்கு வேண்டி அடி, ஐபிசில போனா அங்க பதவிக்கு அடி, ஏஜில வந்தா இதுவும் பதவிக்கு வேண்டி இங்கே அடி, இனி வேறொரு சங்கத்தில் போனா அது வேறொரு தனி. அப்போ விவிதமான இந்த இயேசுவை என்ன கூறு வச்சிருக்காங்க. அப்ப வைக்கிறதுனால தேவ ஆவியானவருடைய செயல்பாடுகள் இவங்களை விட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அல்லனா ஆவியானவர் செயல்பட்டு கொண்ட சபைகள் எல்லாம்
இன்னைக்கு ஆவி கிடையாது. இந்த ஆவி இல்லாததுனால, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இல்லாததுனால இவங்க தனக்கென்று சொல்லியே காரியங்களை செய்தபடி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன செய்யணும்னா, இந்த பாஸ்டர்ஸ் நல்லா ஜெபிக்கணும், இந்த விசுவாசிகளை ஜெபிக்க வைக்கணும், ஊழியக்காரங்க அம்மாமார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும், ஜெபிக்க வைக்கணும். இவங்க வீடுகள் சந்திக்கணும். இவங்க வீடுகள் சந்திக்கிற சமயத்துல அப்படி சொல்லணும். இப்போ ஒரு வீட்டுல அடுத்த வீட்டுல இருக்கிற ஒரு கோழி கூட்டுல இருக்கிற ஒரு கோழியை பிடிக்கணும்னா அங்க போய் சொல்லுவாங்க. இப்போ உங்க சபையில இருக்கிற விசுவாசி ஒரு எண்ணத்தை பிடிக்கணும் எனக்கு, உங்க வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி உங்களை கோழி கூட்டுல இருக்கிற கோழியை பிடிச்சிட்டு போகணும். இப்படி கோழியை பிடிச்சு வளர்த்தா கொண்டு போறேன். அந்த வீட்டுக்காரங்க யோசிக்கணும். போற வீட்டுக்காரங்க என்ன செய்யணும், யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவர் அனுப்பி நீ வந்தா ஓகே. இந்த வீட்டுக்காரங்க யோசிக்க மாட்டாங்க. இதை வளர்த்த கொண்டு போறதல்ல, இடுகிற முட்டையை பறக்கிட்டு இதை வந்துட்டு இறைச்சிக்காரனு கொடுத்துருவாங்க. அதை இந்த கேட்கிற இந்த விசுவாசிகள் அடிஸ்தானத்தை போயிருது, சபையினுடைய அடிஸ்தானத்தை உபதேசத்தை விட்டுறாங்க. விட்டு என்ன செய்யறாங்க, இந்த 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 மேவரோட கோழி கூட அங்க போயிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்க இருக்குது. அதனால தான் வேற இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஒருவன் எருசலேம் என்று எருக்கோக்கி போறான், அங்க அடிபட்டு கிடக்குறான். யாரெல்லாம் போனாங்க கிட்ட கூட. ஆனா நல்ல சமாரியர் போனார். அவர் என்ன செய்யறாரு, எண்ணெயெல்லாம் பூசி எடுத்து அவங்க வஸ்திரம் உடுப்பிச்சு என்னை கொண்டு ஒரு சத்திரத்துல ஆக்குறார். சத்திரம் சொன்னா சபைதான். அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் கையில ஏபிக்கிறான், 2 காசும் கொடுக்குறான். இனி என்ன செய், மேல ஏதாவது வரணும்னா உனக்கு தாரேன், நான் திருப்பி வரும்போது உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லித்தான் அழைச்சிட்டு போறாரு. சொல்லிட்டு போறார். அவன் வரும்போது இந்த விசுவாசி இங்க இல்லையே. அவர் வரும்போது, இயேசு வரும்போது இந்த விசுவாசி இங்க இல்லையே. அடுத்த சத்திரக்காரன் என்ன செய்கிறான், ஏய் இவன் தருகிற உனக்கு என்னெல்லாம் சாப்பாடு போடணும் அதுக்காக நிறைய தாரேன் இப்படி சப்பரத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆண்டவர் வந்து பாக்குறது இந்த சத்திரத்துல, அவர் ஆக்கி வச்ச இடத்துல தான் வருவார், மற்ற இடத்துல போக மாட்டாரு. இவங்க விசுவாசி என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒண்ணுதானே, அப்படி நினைச்சு வாழ்க்கையை நஷ்டப்படுது. அதனால இதெல்லாம் இவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க ஊழியம் செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்யணும். நிறைய இயேசுவை அறியாத மக்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில போய் ஊழியம் செய்து கஷ்டப்பட்டு அந்த ஊழியம் செய்து ஜனங்களை கொண்டு வரணும். அப்பதான் இந்த ஜனங்களை குறிச்சுள்ள அருமை தெரியும். சரியா? ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். ஆக்சுவலா மாஸ்டர் திரும்ப அவருக்கு ஆண்டவர் அருளின மாதிரி ஓப்பனாக தைரியமாக வந்து பேசுகிறாரு. ஓகேவா? ஊழியர்கள் இப்போ எப்படி இருக்கணும்னா, நான் கற்றுக்கொண்டது சொல்கிறேன். என்னன்னா, பிதாவாகிய தேவன் எப்படி இருக்காரோ அவருடைய சாயலில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கார். அவருக்கு பிடிக்காத எதையுமே செய்யலாம், அதாவது அவருடைய சித்தம் அல்லாதது ஒன்றுமே வந்து கிறிஸ்து இயேசு செய்யலை இல்லையா? நாம எல்லாருமே அவருடைய சாயல்ல தான் இருக்கணும். ஓகேயா? இப்போ நாமங்கிறத விட ஒரு சபையில ஊழியரா ஜனங்களை வழி நடத்துறதுக்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிற ஒவ்வொரு ஊழியரும் என்ன செய்யணும், அந்த கிறிஸ்துவனுடைய சாயல்ல இருக்கணும் இல்லையா? அவங்க மனுஷரை பிரியப்படுத்துறதுக்குன்னு தங்களுக்குள்ள இந்த உலகத்தை அனுமதிக்கும் போது என்ன ஆகுது, அவரே கிறிஸ்துவின் சாயல்ல இல்லாத போது ஜனங்களை எப்படி நம்ம கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்க வைக்க முடியும், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும்? ஓகேவா? அப்போ நாம் அதாவது ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள் கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா ஜெபிங்க, துதிங்க, அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளுமே நிரம்பி புதுப்பிச்சுக்கோங்க. ஆவியானவர் சொல்லலைன்னா மெசேஜே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? அது அப்படியே ஜெபத்தில் கொண்டு போங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பாடலில் கொண்டு போங்க. ஆவியானவர் சொல்லாத எதுவுமே அது ஜீவன் உள்ளதா இருக்காது. உங்களுக்குள்ள அந்த ஜீவன்
இல்லாம நீங்க பேசுற எதுவும் மத்த ஒரு ஆத்மாவையும் உயிர்ப்பிக்காது. அந்த நீங்க ஜீவனோட பேசினா மாத்திரம்தான் அது மத்த ஆத்மாக்களை உயிர்ப்பிச்சு பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேரும். ஓகேவா? நீங்க இந்த கடைசி காலத்துல ஆயத்தப்படுங்க. உங்க கூட இருக்கிற எல்லா கூட்டத்தையும் வந்து ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியா பாஸ்டர், நீங்க ஒரு வேர்டு மாதிரி ஒரு ஸ்லோகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெர்டிக் வேர்டு, கடைசியா ஏதாச்சும் ஒரு வார்த்தையில ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பாஸ்டர்? அது எப்போதுமே நாம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் இருங்க, கிறிஸ்துக்குள் இருங்க, கிறிஸ்துவோடு சேர்ந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் எனக்கு எப்போதும் வரும். அதுதான் கிறிஸ்துக்குள்ள இருந்தா தான் நமக்கு ஒரு அந்த வார்த்தையானது எல்லா உங்களையும் சேர்த்துக்கொள்ளும். ஆமா ஆமா, கண்டிப்பா பாஸ்டர். இவ ஹிந்து இருந்தாலும் அவனையும் சேர்த்துக்கொள்ளும், முஸ்லிம் இருந்தாலும் அவனையும் சேர்த்துக்கொள்ளும், ஆர்சி கிறிஸ்தவனோ சிஎஸ்சி கிறிஸ்தவனோ இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளும். கிறிஸ்துக்குள்ள இருந்தா இந்த அன்பு எல்லா இடத்துலயும் பாருங்க. இதுதான் கிறிஸ்துக்குள் இருங்க. இப்ப என்னுடைய கூட படிச்ச நிறைய பேர் பூசாரி இருக்கிறாங்க கிராமத்துல. வழியில வச்சு கண்டா நான் கேட்டுட்டு வருவேன், அவங்களும் என்ன கேட்டுட்டு வருவாங்க. அப்போ கிறிஸ்துக்குள்ள இருந்தா தான் அது இருக்கும். அல்லனா நான் ஒரு ஏசிக்குள்ள கார்ல இருந்து டையெல்லாம் கட்டி அப்படியே இருந்தோம், அது போய் நிக்கிற இடத்துல நிக்கும். அப்படி இருந்தான்னா நம்மை காண முடியாத இடத்துல உட்கார்றோம், பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய வீடு பாரசாலை ஜங்ஷன். நான் என் வீட்டுக்கு வெளியில இறங்குவேன், என்னுடைய எல்லாரும் மட்டும் எனக்கு தெரியும். நானா விதமான ஆளுகளும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கிறிஸ்துவோட சேர்ந்திருக்க. தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டேன். அந்த அன்பை பேசுறது. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். உண்மைதான் பாஸ்டர். நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் நிறைய கேட்கணும், பேசணும், தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோதான் இருக்கு. ஒப்பனா சொன்னா கர்த்தருக்கு சித்தம் ஒன்றுனா இது பார்ட் 2 மாதிரி வேற 5 கடைசி காலத்தில் உள்ள கேள்விகளுக்கும் கர்த்தர் அனுமதிச்சாருன்னா நம்ம பார்க்கலாம் பாஸ்டர். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருங்கன்னு சொல்லும்போது தான் நீங்கள் அவருடைய அந்த கனிகளோட அந்த அன்போட வந்து இருக்கும்போது தான் ஆத்துமாக்களை நம்ம தேவனிடத்துல கிற்றி சேர்க்க முடியும் இல்லையா? அழகா ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இருங்க அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். இந்த ஊழியத்தில் நீங்கள் உங்களை பங்கெடுத்துக்கிட்டது, உங்கள் நேரத்துலையும் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். ஹல்லேலூயா. இது உங்களுக்குண்டான ஒரு திறந்த வாசல் தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? நீங்கள் சபை வச்சிருக்க பாஸ்டர், இல்லை எவாஞ்சலிஸ்ட், இல்லை ஒரு தீர்க்கதரிசி, சுவிசேஷகராக இருக்கலாம், இல்லை அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஜனங்களுக்கு இந்த 5 கேள்விக்கு உண்டான பதிலின் வழியாக நீங்கள் பேச விரும்புனீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகேவா? நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து வீடியோ எடுத்து தரோம். இது வந்து ஒரு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு திறந்த வாசல் தான் இந்த ப்ரோக்ராம். சத்தியத்தையும் அறிவீர்கள். உங்ககிட்ட சத்தியம் இருக்கா? சத்திய ஆவியானவர் இருக்காரா? ஓகேவா? நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.